ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே சமையல். இன்றைக்கி நம்ம வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்களே இப்போ பார்த்துடலாம். வேர்க்கடலை 100 கிராம், காஞ்ச மிளகா 5, நீங்கள் காரத்துக்கு ஏற்ற போல் எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் காரம் அதிகமாக வேணுன்றதுக்காக 5 மிளகா வச்சுருக்கேன். தாளிப்பதற்கு கடுகு உளுத்தம் பருப்பு, தாளிப்பதற்கு ஆயில் 1 டேபிள் ஸ்பூன், தாளிப்பதற்கு கருவேப்பிலை சிறிதளவு, 2 பல்லு பூண்டு, புளி சின்ன துண்டு வச்சுக்கோங்க. இந்த புளி வந்து ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்ட வச்சுக்கலாம், இல்லைனா வேணாம். பூண்டு பல் வந்து 2 போதும், அதிகமாக சேர்த்துடாதீங்க, பூண்டு ஸ்மெல் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து இதை நம்ம வந்து மிக்சியில் அரைக்கலாம். என்னென்ன அரைக்கலான்றதை பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகா வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். அடுத்தது வேர்க்கடலை மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். பூண்டு பல் புளி இதே நம்ம மிக்சி ஜார்லேயே சேர்த்துடலாம். அடுத்து நம்ம மிக்சியில் அரைக்கும் போதே வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு வந்து நீங்கள் தேவைக்கு தரப்போல் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை வந்து நம்ம வந்து மிக்சியில் இப்போ அரைச்சி எடுக்க போகிறோம். அந்த வேர்க்கடலை எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் நம்ம போட்ட வேர்க்கடலையெல்லாம் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு தண்ணியை அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து சட்னிக்கு வந்து நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயிலையும் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை. இப்போ நம்ம சட்னியை தாளிச்சிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயில் இதில் சேர்த்தாச்சு. அடுத்து கடுகு உளுத்தம் பருப்பு இதில் சேர்த்துடலாம். கடுகு கொஞ்சம் பொரியுது. கடுகு பொரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலையை சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ தாளிச்சாச்சு. இப்போ நம்ம அரைச்ச வேர்க்கடலை இதை நம்ம கொட்டிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட வேர்க்கடலை சட்னி ரெடி.